ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆனந்தா ஸ்ட்ரீம் சேனல். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தைப்பொங்கல் எல்லாரோடைய லைஃப்லேயும் ரொம்ப நிறைய ஹாப்பினஸ் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நானும் பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி திருவாதிரை விரதம், அதால் ஆருத்ரா தரிசனம், அதுக்கு இல்லாமல் போகி பண்டிகை. ஸோ மூணும் சேர்ந்து வந்ததால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் எங்களுடைய மாமியார் வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க திருவாதிரை நோம்பும் ஃபாலோ பண்ணிட்டு வரதால் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய 6வது வருஷ திருவாதிரை விரதம் இது லாஸ்ட்டு 5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா மாமியார் கூட தான் செலிப்ரேட் பண்ணேன். அதுலேயும் 5th இயர் லாஸ்ட் இயர் அர்ஷினி பாப்பா டெலிவரிக்காக பாண்டிச்சேரி போயிருக்கும் போது அம்மா ஆத்தில் திருவாதிரை விரதம் பண்ணியிருந்தேன். ஸோ இது பண்ணி முடித்தோடனே டெலிவரி ஆகியிருந்தாங்க ஒரு 2-3 நாளில். ஸோ அது ரொம்ப 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 மெமரபுளாக இருந்துச்சு. இந்த வருஷம் 6th இயர் பெங்களூரில் நாங்கள் 4 பேராக சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அது ஒன்றுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி திருவாதிரை களியும் 5 காய்கறிகள் வச்சு காயும் பண்ணியிருந்தேன். நான் இன்றைக்கி என்னென்ன காய்கறி பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பூசணிக்காய், அவரைக்காய், மொச்சை, அதுக்கப்புறம் காராமணிக்காய், அப்புறம் தட்டைக்காய், அப்புறம் பீர்க்கங்காய். இன்றைக்கி என்ன காய் எப்படி செலக்ட் பண்ணணுன்னா கொடி காய்கறிகள் தான் யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் இந்த 5 காய்கறிகள் செலக்ட் பண்ணி அதை பொரியலாக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நோன்பு கயிறு நாங்கள் 3ஆக தான் எப்பயுமே கட்டுவோம். 2 தாயாக இருக்குது, ஒன்று நாம் கட்டிப்போம். ஸோ அதனால் காலையிலேயே ஒரு 4 மணிக்கு மேலே எழுந்து காய் களிக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையானது நலங்கிட்டு எல்லாமே நல்லபடியாக ஒரு 7 மணிக்குள்ளே என்னுடைய திருவாதிரை நோன்பு விரதத்தை நான் ரொம்ப ஹாப்பியாக பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதனா விரதம் நோன்பு எல்லாம் பண்ணுவீங்களா? அப்படி பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக போச்சு. வரப்போகிற பொங்கல் எல்லாருமே நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஹஸ்பண்ட்ஸ் நல்லா இருக்கணும், நம்ம எப்பவுமே தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், வாழ்க்கையில் தம்பதியராக நம்ம வாழ்க்கையை 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக இந்த லைஃப் ஜேர்னி ஒன்றா ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்த்தியான லைஃபை கொடுன்னு சொல்லிட்டு அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது தான் இந்த திருவாதிரை விரதம். ஸோ இதோடைய ஸ்டோரியெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா பாய் பாய். ஆனந்தவல்லி.